Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. இன்னைக்கு பாத்தீங்கன்னா banking foundation seriesல reasoning sectionல puzzles பார்க்கலாம். First question பார்க்கலாம். First question பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா 8% கொடுத்திருக்காங்க. A to H வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது 8% கொடுத்திருக்காங்க. A to H வரைக்கும் was painted their house but not necessary in the same order. இது சேம் ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1% வாஸ் பெயிண்டட் ஹிஸ் ஹவுஸ் ஆஃப்டர் க்கு அப்புறம் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே பிளேஸ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா க்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are 3 persons were painted the house between A and E. ஏக்கும் க்கும் நடுவில் 3 persons வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கு, க்கும் ஏக்கும் நடுவில் 3 பேர் வரணும். ஸோ 1 2 3. அப்போ வந்து எங்கே வரும்னா இங்கே வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி 1% வாஸ் பெயிண்டட் பிட்வீன் பி அண்ட் ஏ. பிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரே ஒரு 1% மட்டும்தான் இருக்கணும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்குது, பி வந்து இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், பி வந்து இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 2 கேஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ இதை கேஸ் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 வந்து இன்னொரு கேஸ் எடுத்துக்குவோம், பாசிபிலிட்டிஸ் எடுத்துப்போம். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கணும். ஸோ இங்கே இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கேஸில் பி இங்கே பிளேஸ் பண்ணலாம். செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. அப்போ பி வந்து இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். There are 2 persons were painted their house between D and C who was painted his house either just before or just after of Bன்னு சொல்லியிருக்காங்க. Dக்கும் Cக்கும் நடுவில் 2 person தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து C was painted his house either just before or just after of B. Bக்கு ஆஃப்டர் இல்லைனா ஜஸ்ட் ஆஃப்டர் இல்லைனா ஜஸ்ட் பிஃபோர் யார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு ஜஸ்ட் பிஃபோர் இல்லைனா ஜஸ்ட் ஆஃப்டர் சி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி வந்து இங்கே பிஃபோர் போட முடியாது. ஸோ ஆஃப்டர் இங்கே சி எழுதிக்கலாம். அப்போது இங்கே பி பார்த்தீங்கன்னா பி வந்து இங்கேயே சி வந்து இங்கேயே எழுதலாம், பிஃபோர் எழுதலாம், ஆஃப்டர் எழுதலாம். இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are 2 persons between D and Cன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் 2 persons இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சி இங்கே போட்டோம்னா 2 persons போட முடியாது, டி போட முடியாது. அதனால் சி இங்கே தான் போட முடியும். சிக்கும் டிக்கும் நடுவில் 2 persons. ஸோ 1 and 2. அப்போ டி வந்து இங்கே பிளேஸ் ஆகும் கேஸ் 1ல். கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா சி இங்கே போட்டிருக்கோம். அப்போ 2 பேர்த்துக்கு அப்புறம் டி வரணும்னா இங்கே சிக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா not more than 3 persons were painted their house between F and G. Fக்கும் Gக்கு நடுவில் 3 பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ F and G எங்கே போடலாம்? சப்போஸ் F வந்து இங்கே பிளேஸ் பண்ணால் 3 பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க, 3 பேர்த்துக்கு மேலே. ஸோ F இங்கே, G இங்கே போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா F இங்கே போடலாம், 1 2 3. ஸோ G வந்து இங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F was painted his house before C. சிக்கு முன்னாடி யார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா எஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு ஆஃப்டர் தான் வராங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வராது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சிக்கு பிஃபோர் வந்து எஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கு பிஃபோர் எஃப் இருக்குது. ஸோ இந்த கேஸ் தான் நம்மளுக்கு வரும். பேலன்ஸ் வந்து 8%ல் வந்து பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னா ஹச். ஸோ ஹச் வந்து இங்கே வருவாங்க. இப்போ இந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் வேர் பெயிண்டட் தர் ஹவுஸ் பிஃபோர் ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏக்கு முன்னாடி இங்கே இருக்காங்க. ஸோ ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 members இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who among the following was painted his house exactly between C and G. சிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒன்லி 1 person பி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
which of the following information is true which regarding H as per the given information. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல H ரிலேட்டடான எது இருக்கு, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா no one was painted his house before Hன்னு சொல்லியிருக்காங்க. Hக்கு பிஃபோரா யாருமே பெயிண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Hக்கு பிஃபோரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நாட் ட்ரூ. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பெயிண்டட் இஸ் ஹவுஸ் பிட்வீன் பி அண்ட் ஹச். பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஒருத்தர் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி அண்ட் ஹச்சுக்கு நடுவில் பி அண்ட் ஹச் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பிக்கும் ஹச்சுக்கு நடுவில் ஒருத்தர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹச் வாஸ் பெயிண்டட் பிஃபோர் ஏக்கு முன்னாடி ஹச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு முன்னாடி ஹச் இல்லை, ஏக்கு ஆஃப்டர் தான் ஹச் வராங்க. ஸோ இந்த கண்டிஷனும் ராங். 3 persons were painted their house between H and C. ஹச்சுக்கும் சிக்கும் நடுவில் 3 பேர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. H and C, ஹச் இங்கே இருக்காங்க, ஹச் அண்ட் சி இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ 3 persons were painted their house between H and C. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு வரும். டி தான் நம்மளுக்கு ட்ரூ. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 4 of the following 5 are alike is in a certain way and hence they form a group. Which of the following does not belong to that group? அதாவது 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் 4 வந்து சேம் பேட்டர்னை ஃபாலோ ஆகிருக்கும், ஒன்று வந்து அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்காது. அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட கொஷின். எஃப்சி, ஜிசி, டிஏ, பிஇ, ஜிஹெச். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி, எஃப்சி, எஃப்லேருந்து சிக்கு, எஃப்க்கு அப்புறம் சி இருக்குது, நடுவில் 1 person இருக்காங்க. இப்போ இது ஒரு பேட்டர்னில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிசி, ஜி அண்ட் சி, அதாவது ஜிக்கு முன்னாடி சி இருக்காங்க. ஸோ இது வேறு பேட்டர்னில் இருக்குது, இது ஒரு பேட்டர்னில் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஏ, பிஇ, ஜிஹெச் இருக்குது. டிஏ பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் ஏ, அடுத்தது பிஇ, ஜிஹெச், அடுத்தது பிக்கு அப்புறம் இ வருது, பிக்கு அப்புறம் இ வருது, ஜிக்கு அப்புறம் ஹச் வருது. ஸோ எல்லாமே வந்து 4 வந்து ஒரே சேம் பேட்டர்னை ஃபாலோ ஆகுது, ஜிசி மட்டும் ஃபாலோ ஆகலை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஃபாலோ நாட் ட்ரூங்கிறது. அடுத்தது 5th கொஷின் பார்க்கலாம். என்னென்னா ஹவு மெனி பர்சன்ஸ் வேர் பெயிண்டட் தர் ஹவுஸ் பிட்வீன் பி அண்ட் ஜி. பிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யாருமே இல்லை, பிக்கும் ஜிக்கும் நடுவில் யாரும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வரும், நோ ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 5 persons கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்யூஆர்எஸ்டி born in 5 consecutive years ending in 2010. அதாவது பார்த்தீங்கன்னா 5 persons கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 years 5 persons கொடுத்துருக்காங்க. அந்த 5 years எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கன்சிகேட்டிவ் இயர்ஸ், அடுத்தடுத்த இயர் சொல்லியிருக்காங்க. எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2010 முடியுதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து 5th person வந்து 2010ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கன்சிகேட்டிவ் இயர்ஸ்னால் அப்போ பேலன்ஸ் வந்து என்னதுன்னா 2009, 2008, 2007, 2006. இப்போ 5 consecutive years. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வாஸ் பார்ன் இன் த ஈவன் நம்பர் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இயர். பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 persons-ஆ, அப்போ இப்போ கேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எஸ் வாஸ் பார்ன் இன் த ஈவன் நம்பர் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர்னால் 2006, 8, 2008, 2010. அப்போ 3 பாசிபிள் வருது. ஸோ நம்ம 3 cases நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அப்போ எஸ் இங்கே எழுதலாம். இப்போ கேஸ் 2ல் பார்க்கும்போது இப்போ 2008 வந்து பாசிபிள் இருக்குது, எஸ் பிறக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ கேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா 2010 வந்து எஸ் பிறந்ததுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 person born between எஸ் அண்ட் டி. எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் 1 person தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்லி 1 personனால அப்போ டி வந்து இங்கே வரும். இங்கே எஸ்ஸுங்கிறப்போ அப்போ டி இங்கே எழுதலாம். இங்கே எஸ்ஸுங்கும்போது டி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் கேஸ் 3ல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் வாஸ் பார்ன் ஆஃப்டர் பி. இங்கே ஆர் பி எதுவுமே இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை.
அதனால் ஸோ வந்து தனியாக எழுதிக்கலாம். பிக்கு ஆஃப்டர் தான் ஆர் வந்து பிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி வாஸ் பார்ன் இமிடியட்லி ஆஃப்டர் கியூ. கியூக்கு இம்மிடியேட்லாம் யார் இருப்பாங்கன்னா டி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கியூக்கு இம்மிடியேட்னா அப்போ டீக்கு மேலே வருவாங்க. ஸோ கியூ டி, இங்கே கியூ டீக்கு மேலே இருப்பாங்க, இங்கே டீக்கு மேலே கியூ எழுதலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் வாஸ் நாட் பார்ன் இன் த இயர் 2009. 2009 வந்து ஆர் வந்து பிறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் கியூ அண்ட் ஆர். கியூக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கியூ நம்மளுக்கு தெரியும், இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கியூக்கும் ஆருக்கும் ஒரே ஒருத்தர் நடுவும் போது இப்போ ஆர் வந்து இங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கேஸில். இங்கே வந்து ஆர் வந்து 2009 பிறக்கலையா, ஸோ வந்து கேஸ் 1 வந்து நம்மளுக்கு வராது. சரி, கேஸ் 2 பாருங்கள். கியூக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர், ஸோ இங்கே நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் கேஸ் 3 பார்த்தீங்கன்னா கியூக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர், ஸோ ஆர் வந்து இங்கே தான் வரும், அதாவது 2009 வரும். 2009 வந்து ஆர் வராது, ஸோ கேஸ் 3யும் நம்மளுக்கு வராது. இங்கே ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்குது. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் இருக்குது. பி கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்கு அப்புறம் தான் வந்து யார் இருப்பாங்கன்னா ஆர் பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆருக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா பி பிறந்திருப்பாங்க. இப்போ இந்த பாசிபிள் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணதை வச்சு நம்ம வந்து கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஹூ வாஸ் பார்ன் இன் 2009. 2009 யார் வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2009 யார் பிறந்திருக்காங்கன்னா அப்போ கியூ. அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா கியூ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் ஓல்டர் தென் எஸ். எத்தனை பர்சன் வந்து எஸ்ஸை விட பெரியவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எத்தனை பர்சன்னா எஸ் வந்து இங்கே இருக்காங்க, ஸோ எத்தனை பேர் பெரியவங்கன்னா ஓல்டர் தென்னா அப்போ எஸ்ஸை விட பெரியவங்க வந்து பிஆர், அப்போ 2 பேர் வந்து பெரியவங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து 2 வரும். ஆர் வாஸ் பார்ன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர். ஆர் வந்து எந்த இயரில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் வந்து எந்த இயரில் பிறந்திருக்காங்கன்னா 2007. ஸோ ஆப்ஷன் சி 2007. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் இன் அன் எக்ஸாம். 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பஸ்ஸில் அட்டுல் கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தென் ஆகாஷ். ஆகாஷை விட அட்டுல் வந்து அதிக மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபே கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தென் அஜய். அஜயை விட அபே வந்து அதிக மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜயை விட அபே வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபே லெஸ் மார்க்ஸ் தென் அனுஜ். அனுஜை விட அபே வந்து கம்மி மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அபே வந்து யாரை விட கம்மி மார்க்குனா அனுஜை விட கம்மி மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அனுஜை விட கம்மி மார்க்கும் போது அனுஜ் கிரேட்டர் தென் அபேன்னு எழுதலாமா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கெட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் மார்க் கெட்ஸ் 40 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்க 40 மார்க் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஜ் கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தென் அட்டுல். அட்டுல் விட அனுஜ் வந்து அதிக மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டுல் இங்கே இருக்குது. அட்டுலை விட அனுஜ் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜய் டோன்ட் கெட் லோயஸ்ட் மார்க்ஸ். அஜய் வந்து இருக்கிறதுல லோயஸ்ட் மார்க்காக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டுல் கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தென் அஜய். அஜயை விட அதிக மார்க் யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அட்டுல் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஜயை விட மோர் மார்க் யார் எடுத்திருப்பாங்க? அட்டுல் எடுத்திருப்பாங்க. ஸோ அஜயை விட மோர் மார்க் யார் எடுத்திருப்பாங்கன்னா அட்டுல் எடுத்திருப்பாங்க. அட்டுல் லெஸ் மார்க்ஸ் தென் அபே. அபேயை விட கம்மி மார்க் யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா
அட்டுல் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபே இந்த ஸ்டேட் இது கனெக்ட் பண்ணுங்கள். அனுஜ் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபே விட கம்மி மார்க் யார் எடுத்திருக்காங்க? அட்டுல் எடுத்திருக்காங்க. ஸோ அட்டுல், இங்கே வந்து அபே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அண்ட் அஜய் இருக்காங்க. அஜய் வந்து டோன்ட் கெட் லோயஸ்ட் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகாஷ் வந்து அஜய் வந்து லோயஸ்ட் மார்க் கிடையாது. ஸோ அஜய் முன்னாடி வருவாங்க, ஆகாஷ் தான் வந்து லாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ பஸ்ஸில் சால்வ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அனுஜ், அட்டுல், அபே, அஜய், ஆகாஷ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். இதை வச்சு ஹூ அமாங் த ஃபாலோயிங் கெட்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் மார்க்குன்னு கேட்குறாங்க. தேர்டு ஹையஸ்ட் மார்க்குன்னு கேட்குறாங்க. தேர்டு ஹையஸ்ட் மார்க்குனா அப்போ அபே தான் வருவாங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து வரும், அபே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேபி த மார்க்ஸ் அனுஜ் கெட்ஸ். அனுஜோட மார்க் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து செகண்டாக இருக்கவங்க 40 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அனுஜோட மார்க் தான் கேட்குறாங்க. செகண்டாக இருக்கவங்க 40 மார்க்கு. அனுஜ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ 40 விட பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 45 தான் இருக்குது ஆப்ஷனில். அப்போ இ தான் வரும். ஓகே, தேங்க்யூ.